அன்பு நெஞ்சங்களே, இது ஒரு கருத்து பதிவு. சலிப்பு எல்லாருக்குமே சலிப்பு வருது. சலிப்புன்றது ஒரு உணர்வு. நமக்கு பிடிச்ச வேலையை செய்யாத அப்படின்னு சொன்னால் சலிப்பு வரும். ஒரு சொன்ன வேலையை திரும்ப திரும்ப செய்யின்னு சொன்னாலும் சலிப்பு வரும். உதாரணத்துக்கு பசங்களை படின்னு சொன்னால் சலிப்பு வருது. படித்ததையே எத்தனை வாட்டி படிக்கிறது. ஸ்கூலில் படிக்க சொல்கிறாங்க, டியூஷனில் படிக்க சொல்கிறாங்க, திரும்ப நீ வீட்டில் படிக்க சொல்கிற. படித்ததையே எத்தனை வாட்டி படிக்கிறதுன்னு ஒரு சலிப்பு. ஏதோ ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட என்னால் போய் எழுந்து தண்ணி கூட கொண்டு கொடுக்க முடியாது, நீ வரும்போது உட்காரும்போது பாட்டிலை பிடிச்சி கொண்டு உட்கார மாட்டியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சலிப்பு இருக்குது அவங்களுக்கு. இப்போது ஒரு பஸ்ஸில் ஏற போகிறோன்னா டிக்கெட் கண்டக்டர் ஒரு சலிப்பு வருது. ஏறுங்கம்மா சீக்கிரம், மணியாதுன்னு ஒரு சலிப்பு வருது. காய்கறி வாங்க போகிற இடத்துல அவங்க கடையில் நீங்கள் காய் வாங்கலை அப்படின்னா அந்த வெறுப்பில் உங்கள் மேலே சலிப்பு வருது. ஒரு வீட்டில் செஞ்ச வேலைகளையே திரும்ப 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 செய்யும் பொழுது ஒரு நாள் ஒரு நிமிஷம் பொழுது சலிப்பு வருது. ஆனால் பாவம் வேலைக்கு போகிறவங்க எவ்வளோதான் திட்டு வாங்கினாலும் எவ்வளோதான் அவங்களுக்கு வேதனைகள் இருந்தாலும் அவங்க அந்த வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு சலிப்பு இருந்தாலும் அதை செஞ்சு தான் ஆகணும். காலக்கட்டாயம். ஏன்னா அவங்களுக்கு அதனால வருமானம் வருது, சம்பளம் கிடைக்குது, வேறு வழியே இல்லை. சரி, இந்த சலிப்புக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா, நமக்கு என்ன பிடிக்குமோ ரிலாக்ஸேஷனாக அதை கொஞ்சம் செஞ்சோன்னா கொஞ்சம் அந்த சலிப்பு சரியாக போயிடும். நமக்கு பிடிச்சதை ரொம்ப நேரம் செய்யும் பொழுது மனசு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இந்த சலிப்புன்ற உணர்வுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா கொஞ்ச நேரம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, பாட்டோ இல்லை நிறைய புத்தகங்களோ இல்லை இயற்கையோட காற்றோ பறவைகளோட சத்தமோ இயற்கையோடு உங்களை அரவணைச்சிக்கோங்க. சலிப்புன்ற உணர்வு சீக்கிரம் உங்களை விட்டு மறைஞ்சிடும். நன்றி, வணக்கம்.